இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 6, 2024, 6/9/2024, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 9:26 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி மதியம் 3:03 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அமிர்த சித்த யோகம். கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஹர்த்தாளிகா விரதம், தாமச மனு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 11 மணி அளவில் சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால இரவு 11 மணி வரை 11 PM வரை கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு இரவு 11 மணிக்கு மேல மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால உங்களுக்கு இன்று இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாயின் பார்வையில் குருவின் பார்வையில். அதனால் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 11 மணிக்கு சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் ராத்திரி 11 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் தொலைபேசி வாயிலாகவோ வாட்ஸ்அப் வாயிலாகவோ இல்லை இமெயில் வாயிலாகவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள், நண்பர்களிடம் கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாயின் பார்வையில் சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி பூமிகாரகன் பார்வையில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மன ரீதியான தன்னம்பிக்கை செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று மாலைக்கு பிறகு உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயது பிராயத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களை பற்றி நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களால் சந்தோஷத்துடன் செயல்பட்டு அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவல் ரீதியாக கடின உழைப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயத்தில் நற்செய்திகள் வரும். எதிர்பார்க்காத விஷயத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல ராத்திரி 11 மணி வரைக்கும் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில். இதனால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அடுத்தவர்களின் மனதை புண்படுத்திய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு பிடித்த நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அல்லது நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்க, இளம் வயது ஆண் பெண்கள் 30 வயசுக்கு கீழே இருக்கீங்க, லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பாராத விஷயத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி, நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி போன்ற வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக வியாபாரத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளுடனும் அனுகூல பலன்கள் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளை பயன்படுத்தி வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்க பேசக்கூடிய விஷயத்தை வச்சு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். பெரிய மனிதர்களால் நீங்கள் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குருவின் பார்வையில சுக்கிரன் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. 2 கிரகங்களுக்கும் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடன் சற்று கடுமையான பேச்சுக்களை பேசுவீர்கள். ஆனால் குழந்தைகள் பெருசா அதை சங்கடப்பட மாட்டாங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுனா கூட இன்னைக்கு அதை கடந்து போறதுக்கு கண்டும் காணாமல் போகிறதுக்கு முயற்சி எடுங்க. நன்மைகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்ன நீங்கள் கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க. சில சமயம் எதிர்பாலினத்தவர்களிடம் உங்களுடைய கோபத்தை காண்பிப்பதனால் உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அனாவசியமான பயத்தை ஏற்படுத்தாதீங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், உடன்பிறப்புகள் ஆகட்டும், உங்களுடைய முன்ஜென்ம புண்ணிய கர்மாவின் காரணமாக குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு தன்னம்பிக்கையான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. ராத்திரி 11 மணிக்கு மேல 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல சில புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால உடம்புல ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சிலருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு உடலில் ஜுரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் மாற்றம் அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானம் ஏற்படும். அதே சமயம் வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட பயம் போகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மன தைரியத்துக்கு குறைவு இருக்காது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பூமி தொடர்பான, வீடு தொடர்பான செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள், சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்த வரைக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. அடுத்தவங்க கிட்ட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு, குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய பாதகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா உங்களுடைய வீட்டுல கணவன் மனைவி உறவுல சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்க்கணும். இன்னைக்கு நிதானத்துடன் செயல்பட்டால் அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைகளுடன் நீங்கள் பேசும்பொழுதோ இல்லை குழந்தைகள் உங்களை விட்டு விலகுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களை நினைத்து வருந்தக்கூடிய அல்லது அவர்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று மாலை வரை சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. மாலைக்கு பிறகுதான் அந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அனாவசியமான செலவுகள் ஏற்படும். அதுவும் பகல் வேளையில் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. ராத்திரி 11 மணிக்கு மேலே திடீர் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய சகோதரர்களின் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் கௌரவத்தை பார்த்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுப விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவிலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஈகோ கிளாஷ் மட்டும் வருதுங்க. அனாவசியமாக சண்டை போடுறதை குறைச்சிக்கிறது நல்லது. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக இன்று இரவுக்கு மேல் நற்செய்திகள் வருவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. ஏதாவது பீச்சுக்கோ இல்லாட்டி ஷாப்பிங் மாலுக்கோ இல்லை ஏதாவது சினிமா பார்க்குறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கௌரவத்துக்காக சில செலவுகள் செய்வீர்கள். அதாவது படாடோபத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ செலவுகள் செய்வீர்கள். அந்த செலவுகள் உங்கள் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அதனால் எந்த லாபமும் கிடையாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பதவி உயர்வு கிடைச்சதுக்காக உங்களுடைய சக பணியாளர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ ட்ரீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட் செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையும். அதே சமயம் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் ஆகட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆகட்டும் சற்று கடுகடுப்புடன் செயல்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உஷ்ணமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது பார்ட்னர்ஷிப் வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும். செலவுகளை காட்டிலும் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்தை கடைபிடிங்கள். அறிவுபூர்வமான சிந்தனை செய்வதன் மூலமாக கோபத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இழப்புகளை ஏற்படுத்தும். கன்னி ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருக்காரு. அதாவது 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை. ராசிக்கு செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படும். அரசாங்க வகையில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் வகையில் நீங்கள் அனாவசியமாக ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். அதுவும் குறிப்பாக அம்மன் தெய்வத்தை அதாவது பெண் தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது அரசாங்க வகையில் வெளிநாட்டு முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விசா கிடைக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய தொழில் விஷயத்துல பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் உதவி செய்வார்கள். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை விஸ்தீரணப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அலுவலகத்தில் பதட்டமான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறாரு. ராசியில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு அந்த பதட்டம் சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன அமைதியில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வருது. சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். இன்று பூமி ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக உங்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்குவதற்காக செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஆனால் இரவு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளார உங்களுக்கு ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். அது உங்களுடைய குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். அந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு உங்கள் குடும்பத்தார் கட்டுப்படுவார்கள். இதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். 11 மணிக்கு மேல மன அமைதியும் திருப்தியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தை வழியில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகளுக்கு தந்தையின் உதவியை நாடுவீர்கள். அதனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்துல, பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் ஏற்படும். அந்த வெற்றிக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க வியாபாரியா இருந்தா உங்களுக்கு அந்த வழக்குல சில சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா அரசாங்க வகையில உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இன்னைக்கு கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது. அவர்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நைட்டு செலவு பண்ணுவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை வெளியூருக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று 11 மணி வரைக்கும், இரவு 11 மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால மரியாதைக்கு குறைவு இருக்காது, லாபத்திற்கு குறைவு இருக்காது. தனலாபம், பொருள் லாபம், திரவிய லாபம், பதவி லாபம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை கேலி பேசினவங்கள்லாம் உங்களிடம் சரண்டர் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இரவு 11 மணிக்கு தாங்க உங்க விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வராரு. எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராத்திரியில தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு தூக்கத்தை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீண் எண்ண விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அதே சமயம் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படாத வகையில் இருக்கிறதுனால எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவாங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள், உஷ்ணமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் பேசுறதுனால அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வருது. கவனமாக இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியான அலைச்சல், மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களை மதிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதன் காரணமாக அவர்களின்
கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்கள் கோபப்படும் போது 10 பேர் எதற்கு கோபப்படுவாங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கைக்கு சனி பார்வை, வக்கர சனியின் பார்வை இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். விரையாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாகும். அதாவது செலவுகள்னா வேண்டாத செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் மூலமாக உங்களுடைய மரியாதைகள் உயருவதற்கும் உங்களை பற்றின அபிப்பிராயத்தை பிம்பத்தை உயர்த்துவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று ஆரோக்கிய முன்னேற்றம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில மாதங்களாக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை சந்திக்கிறவங்க இத்தனை நாளாக சொல்யூஷனே கிடைக்கலையே, எனக்கு வியாதி தீரவே இல்லையே, என் உடம்புல இவ்வளவு சங்கடம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சங்கடம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க. ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானம் தவறினால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளின் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு எதிராக செயல்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், இவங்ககிட்டையெல்லாம் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த வாக்குவாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஆனால் அவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் பார்வை, உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம், அடிவயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை உங்களுடைய அங்கீகாரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. என்ன கூட யார் பேசினாலும் சரி, யார்கிட்ட பழகினாலும் சரி, முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அஃபீஷியல் எனிமிட்டிஸ் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மகர ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளி சண்டையிலிருந்து விடுபடுவீர்கள். பங்காளிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய தொழில்முறை எதிரிகளிடம் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பர்சனல் விஷயங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 9 மணிக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும், மனஸ்தாபம் வரும், தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் யாருக்கிட்ட இன்றைக்கி பண விஷயத்தில் டீல் பண்ணாலும் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும். நீங்கள் கேட்குறத அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இதனால் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தந்தையுடன் மனஸ்தாபம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்களுடைய உதவிக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதனால் குடும்பத்தில் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரத்துக்கு, அதாவது அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குறிப்பாக இன்றைக்கி ராத்திரி 11 மணி வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அடுத்தவங்களை பற்றின நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், கிண்டலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும், எதிர்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய உடன்பிறப்புகள், வீட்டில் உடன்பிறப்புகள், இவர்களால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பெருசாக சந்தோஷம் இருக்காது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளையும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரி இல்லை வியாபாரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இல்லை தொழிலில் வியாபாரிகளோட டீல் பண்ணுறவங்களா இருந்தால் வியாபாரிகளிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய மாட்டீங்க. நீங்கள் பணம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பீங்க, பணம் அனுப்ப முடியாது. அவங்களுக்கு வேற ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோன்ட்டு உங்ககிட்ட வாக்குவாதத்துக்கு வருவாங்க. கோபப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திருப்பி பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, அல்லது பேசாமல் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கும். குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வேலையை பண்ணித்தரேன்னு சொல்லக்கூடிய விஷயத்திலோ அதை மறந்துட்டு சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாட்டினாலும் உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. மீன ராசி, இன்று இரவு 11 மணி வரை நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம். உங்கள் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருக்கணும். தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் கரையிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இரவு 11 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான நேர விரயத்தை ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாட்டினாலும் அனாவசிய விரயங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், வீட்டுக்கு தேவையான இரும்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் அதிகரிக்கும், பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு சில புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாங்கின இடத்துல எல்லாம் கடன் கொடுத்த இடத்துலலாம் கடன் திரும்பி வராது. வாங்கின இடத்துலலாம் கடனை திருப்பி கேட்பாங்க. இதுதான் சஞ்சலமாக இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கும். என்ன பண்ணுறதுங்கிற கையை பிசைஞ்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் பதட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.